ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனு சமையலறை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நாங்கள் ரீசண்டாக போன ஒரு வீக்கெண்ட் ட்ரிப்பை பற்றி தான். நாங்கள் கோயம்புத்தூரில் இருக்கு இல்லையா ஈஷா ஃபவுண்டேஷன், அதே மாதிரி பெங்களூர்லேயும் சிக்பலாப்பூரில் ஒரு ஈஷா ஃபவுண்டேஷன் இருக்குது. அதுக்கு தான் ட்ரிப் போயிருந்தோம். இந்த ட்ரிப்பை அரேஞ்ச் பண்ணவங்க பிஎம்டிசி. இது ஒருத்தருக்கு ருபீஸ் 550 ஆகும். பஸ் ஓல்வோ டீலக்ஸ் ஏசி பஸ். அப்புறம் இதை எப்படி புக் பண்ணணுங்கிற டீட்டெயில்ஸ் தான் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த ட்ரிப்பில் 5 பிளேசஸ் கவர் பண்ணுவாங்க. கனிவே பசவேஸ்வரா டெம்பிள், போகநந்தீஸ்வரா டெம்பிள், விஸ்வேஸ்வரா மியூசியம், ரங்கஸ்தலா, அப்புறம் லாஸ்ட்டாக ஈஷா ஃபவுண்டேஷன். முதல்ல நம்ம இந்த 5 இடத்தோட கிளிம்ஸை பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது ஸ்ரீ கனிவே பசவேஸ்வரா டெம்பிள். இது ஏன்ஷியன் டெம்பிள்னா சொல்லுவேன். அப்புறம் 2வது போகநந்தீஸ்வரா டெம்பிள். 3வது ஸ்ரீ எம் விஸ்வேஸ்வரையா மியூசியம் அண்ட் சமாதி. இது பெங்களூரில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். விஸ்வேஸ்வரையாவை தெரியாதவங்களே இருக்க முடியாது. ஸோ அவர் பிறந்து வளர்ந்த இடத்த நம்ம பார்க்கறதுக்கு புண்ணியமே பண்ணியிருக்கணும். 4வது ஸ்ரீ ரங்கஸ்தலா சுவாமி டெம்பிள். ஸோ 5வதாக ஈஷா ஃபவுண்டேஷன். ஸோ இந்த ட்ரிப்பை அவங்க எல்லாமே ஒரே நாளில் கவர் பண்ணுறாங்க. நான் எத்தனை மணிக்கு கிளம்பினோம், ட்ரிப் எப்படி இருந்தது, அப்புறம் கோயில்களோட சிறப்புகள்லாம் உங்களோட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். இந்த ட்ரிப் வீக்கெண்ட்ஸ் மட்டும்தான், அதாவது சாட்டர்டே சண்டே மட்டும்தான். நான் இந்த ட்ரிப்பை ஒரே வீடியோவாக தான் போடலான்னு நினச்சேன். பட் இந்த கோயில்களோட சிறப்புகள்லாம் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக பார்ட் வைஸாக போடலான்னு டிசைட் பண்ணியிருக்கேன். இப்போ நாங்கள் இந்த ட்ரிப்புக்கு சூப்பராக கெம்பேகவுடா பஸ் ஸ்டேஷனுக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டோம். நாங்கள் ஸ்டேஷன் போகிறதுக்கு காரில் தான் போனோம். ஸோ காரில் நாங்கள் கெம்பேகவுடா பஸ் ஸ்டேஷன் ரீச் ஆகிட்டோம். இங்கே உங்களுக்கு பஸ்ஸஸ் 11 o'clockலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. 11 to 12 வரைக்கும் பஸ்ஸஸ் போய்கிட்டே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெர்மினல் 2ல் எல்லா ப்ளூ கலர் ஓல்வோ பஸ்ஸஸும் ஈஷா ஃபவுண்டேஷனுக்கு போகுது. உங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஈஷா ஃபவுண்டேஷன் பேக்கேஜ்னு எழுதியிருக்கு பார்த்தீங்களா, அதில் டைமிங்ஸ் போட்டிருக்கு. நீங்கள் டைம் பார்த்துட்டு நீங்கள் எந்த டைமுக்கு புக் பண்ணியிருந்தீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போய்க்கணும். இது ஜஸ்ட் பிக்கப் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் டு கடம்பா ஹோட்டல். ஸோ இங்கே தான் எல்லா பஸ்ஸஸும் நிற்குது. நாங்கள் ஆன்லைனில் தாங்க புக் பண்ணியிருந்தோம். இந்த ட்ரிப்புக்கு பெட்டர் நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணுறது தான் நல்லது. ஏன்னா நீங்கள் ஆஃப்லைன்லேயும் போகிறாங்க, ஆனால் பஸ்ஸஸ் கிடைக்கிறது நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டம். வீக்கெண்டுங்கிறதுனால எல்லாருமே கண்டிப்பாக ட்ராவல் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த ஓல்வோ பஸ் இருக்கு இல்லையா, ஏசி பஸ், அதோட இன்னர் வியூ. ஆல்ரெடி 11:20க்கு பஸ்ஸுன்னு சொல்லியிருந்தாலும் 11:50க்கு தாங்க பஸ் ஸ்டார்ட் ஆச்சு. ஏன்னா எல்லோரும் கிளம்புறதுக்கு 11:55 ஆகிடுச்சு. போகும்போது நான் நிறைய சீனரிஸ் என்ஜாய் பண்ணேன். இதை கொஞ்சம் கொஞ்சம் நான் ஷார்ட்ஸ்லேயும் ஷேர் பண்ணியிருக்கேன். நான் பார்த்த அந்த இயற்கை காட்சியை நீங்களும் பார்த்து ரசிங்க. ஃபஸ்ட் நம்ம போகிறது கனிவே பசவேஸ்வரா டெம்பிள். அது நந்தி ஹில்ஸ் கிட்ட தான் இருக்குது. ஸோ நந்தி ஹில்ஸ் போயிருக்கவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் வியூ எப்படி இருக்குன்னுட்டு. ஸோ எல்லா சீனரிஸும் நீங்கள் பார்த்து ரசிங்க. இதை நீங்கள் போகும்போது பார்த்திங்கன்னா நிறைய மலைகள்ங்க, பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது. கிளைமேட்டும் இன்றைக்கி ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்ததுனால நாங்கள் அந்த இயற்கை காட்சிகள்லாம் ரசிச்சிட்டே வந்தோம். ஸோ நந்தி ஹில்ஸ் போகிறவங்க கண்டிப்பாக இந்த கோயில் போக மிஸ் பண்ணிடாதீங்க. நந்தி ஹில்ஸோட கீழ்ப்பகுதியில் தான் இந்த கோவில் இருக்குது. ஸோ எல்லோரும் கண்டிப்பாக இந்த கோயில் மிஸ் பண்ணாமல் போயிட்டு வாங்க. இந்த கோவில் சன்னகிரி நந்தகிரி மலைக்கு நடுவில் இருக்கிறதுனால தான் இதுக்கு கனிவே பசவேஸ்வரா கோயில்னு பேர் வந்தது. பசவா அப்படின்னா நந்தின்னு அர்த்தம். எங்கே பார்த்தாலும் பச்சை பசேன்னு அந்த இயற்கை காட்சி ரசிச்சுட்டே இருக்கும் போதே நாங்கள் ஸ்ரீ கனிவே பசவேஸ்வரா டெம்பிள் கரெக்டாக 1:15க்கு ரீச் ஆகிட்டோம். இந்த கோயில் ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் பீஸ் ஆஃப் மைண்ட், அதாவது அமைதியான ஒரு இடத்துல இருக்கிறதுனால அந்த கோயில் பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது. மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குன்னு சொல்லணும். இதுதான் அவுட்டர் வியூ ஆஃப் த டெம்பிள். கோவில் பார்க்க சின்னதாக இருந்தாலும் இந்த கோயிலோட ஆர்கிடெக்சரும் அதுக்கப்புறம் அது உள்ளே இருக்கிற நந்தியும் பார்க்க ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது. இந்த கோயில் பார்க்க எங்களுக்கு 20 minutes தான் டைம் கொடுத்துருந்தாங்க. நான் உள்ளே போயிட்டு இருக்கிற சுவாமி விக்கிரகங்கள்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தேன். போன உடனே ஒரு விநாயகர் ஸ்டாச்சு இருந்தது. அதுக்கப்புறம் சிவன் வித் நந்தி இருந்தது.
நான் எல்லாமே ஷார்ட்ஸில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் தனித்தனியாக. இப்போ வந்து கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப நேரம் எடுக்க முடியல. அதுக்கப்புறம் வள்ளி தேவசேனா சுப்பிரமணிய சுவாமி இருக்காரியா, அவருடைய சந்நிதி இருந்தது. கடைசியாக ஸ்ரீ பிரம்மராம்பா சந்நிதி இருந்தது. நாங்கள் எல்லா சுவாமியும் தரிசனம் பண்ணிவிட்டு அந்த பிரம்மாண்டமாக இருந்த நந்தி பகவானை பார்க்க போனோம். நந்தி பார்க்க கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க. இந்த நந்தி வந்து 1000 வருஷத்துக்கு முன்னாடி சுயம்புவாக வந்த நந்தியாம். கேட்கும் போதே எனக்கு புல்லரிச்சுது. முதல்ல இந்த நந்தி வந்து உயரமாக வந்துட்டு போனாராம், அப்புறம் அகலமாகவும் பெருசாகிட்டே போனாராம். அதனால் இந்த நந்தி பகவானை பார்க்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஸோ இந்த பிரம்மாண்டமான நந்தியை எல்லாரும் ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ நந்தி பகவானை பார்க்க வந்து நம்ம ரொம்பவே புண்ணியம் பண்ணிக்கணும். ஸோ நானும் அவரோட தரிசனத்தை பார்த்துட்டு பக்கத்தில் வந்து நவகிரகத்தை சுற்றி பார்த்துட்டேன். கோயில் வந்து சின்னதாக இருந்தாலும் ரொம்ப அமைப்பாக இருந்ததுங்க. அந்த பெரிய நந்தி வந்து 1000 வருஷம் நந்திங்கிறதுனால நம்மளுக்கு வந்து பிரம்மாண்டமாகவும் பார்க்க ரொம்ப அழகாகவும் இருந்தார் நந்தி பகவான். இதோட ஹிஸ்ட்ரி வந்து அங்கே வந்து ஓரமாக ஸ்கேன் பண்ணால் நீங்கள் இன்னும் கூட டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். பட் கோயில் ரொம்ப குட்டியாக இருந்தாலும் ரொம்ப அம்சமாக இருந்தது, மனசுக்கு ரொம்ப அமைதியாகவும் இருந்தது. கோயிலை விட்டு நாங்கள் தரிசனம் முடிச்சுட்டு வெளில வரும்போது கோயில் பிரசாதம் எல்லாம் விற்றுட்டு இருந்தாங்க. அங்கேயே சாப்பிட்றதுக்கு வந்து நிறைய ஐட்டம்ஸ் இருந்தது, குழந்தைங்க விளையாடுற ஐட்டம்ஸ்லாம் இருந்தது. ஸோ சுற்றி மலை பிரதேசங்கிறதுனால நிறைய குரங்கு இருந்ததுங்க. இந்த கோயிலோட சிறப்பு என்ன அப்படின்னா, நந்தி ஹில்ஸ்க்கு அந்த நந்தி ஹில்னு பேர் வந்ததே இந்த நந்தி பகவானோட கோயில்னால தான். ஸோ இந்த சிறப்பான கோயிலை கண்டிப்பாக எல்லாரும் போய் தரிசனம் பண்ணுங்கள். நந்தி பகவானை நல்லபடியாக தரிசனம் பண்ணிவிட்டு நாங்களும் அடுத்த கோயிலுக்கு போக ரெடி ஆனோம். வெளியில் வந்தால் நிறைய குரங்கு இருந்தது. ஸோ உங்கள் திங்ஸ் எல்லாம் பத்திரமா வச்சுக்கோங்க. இந்த கோயில் இருந்த இடம் ரொம்ப அமைதியாக இருந்ததுங்க. நாங்களும் நல்லா வந்து தரிசனம்லாம் பண்ணிவிட்டு 2வது கோயிலுக்கு போக தயாரானோம். இதோட இந்த டெம்பிள் vlog முடியுது. நம்ம வந்து வரப்போகிற இடங்கள்லாம் வர பாட்டில் பார்க்கலாம். எல்லாருக்கும் இந்த டெம்பிள் vlog பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா எல்லோரும் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி டெம்பிள் vlogs என்னோடய சேனலில் நிறைய இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களெல்லாம் சீக்கிரமாக இந்த ட்ரிப்போட பார்ட் 2 வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.